பட்டு கத்திரிக்காய் அங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. 7 வருஷத்துக்கு பிறகுதான் இது காய்க்கும். வாழைப்பழத்துல கேக் செய்யலாம். அதுல ஒரு 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 அடி வாழைத்தண்டு லண்டன்ல 5 பவுன். இதுல ஒரு இது வந்து பசலைக்கு பாவிக்கிறாங்க. அது தென்னம்பிள்ளைகளுக்கு நாங்க கிட்னி வியாதி நியாயமான வருத்தங்களுக்கு இது சக்சஸ் ஆகும். கல்லுகள் எல்லாம் உடைக்கிற வளர்க்கறதுக்கு அந்த துள்ளி கொண்டு திடீர்னு இல்லை சின்ன சின்ன குட்டியா நாங்க மீன் வளர்க்கறதுக்கு செய்யறேன். மீன் வளர்க்குறீங்களோ? இது கரிசலாங்க அண்ணி எல்லாம் மூலிகைகளும் வச்சிருக்கிறீங்களே. நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்றைக்கு புகையிரத்தில் நான் பயணம் செய்ய போகிறேன். பாருங்கோ, இதுதான் மொய்சாலை புகையிரத நிலையம். இதில் இருந்து தான் நான் இப்போ பயணத்தை ஆரம்பித்து பவுனியாவுக்கு போகிறேன். பவுனியாவிலே புளியங்குளம் என்ற இடத்துக்கு போகிறேன். இந்த மீசாலை புகையிரத நிலையத்தை பாருங்கோ, இது நான் முதலே காட்டியிருப்பேன். இலங்கையில் வந்து அழகான புகையிரத நிலையமாக தெரிவு செய்யப்பட்ட ஒரு புகையிரத நிலையம். பாருங்கள் இவ்வளோ மரங்கள் எல்லாம் வச்சிருக்கணுமெண்டு. நான் இப்போ ரெயினுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். பாருங்க இந்த புகையிரத நிலையம் இவ்வளோ அழகாக இருக்குண்டு. அப்படியே பக்கத்தே 80 வீதியும் இருக்குது. இப்போ பாருங்க ரெயின் வருது. இது அலுவலர்கள் போகிற ரெயின் தான். ஆனால் இன்றைக்கு வந்து பெருசாக சனம் இருக்காது. என்னென்னா இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்றபடியே இதில் இருக்கிற எல்லாமே உப்பு பாத்தியெல்லாம் நானளவு. இந்த இடங்களில் உப்பு உற்பத்தி செய்யப்படுற இடங்கள். ரெண்டும் மாடு ஒன்னு விட்டு ஒன்னு பிரிஞ்சா பாரு பண்ணி போன ஆண்டவன பாண்டு நாட்டு மீனாச்சு காதலி பாமரவன் கோவில் சாட்சி காதல் ஒரு வேதம் அம்மா கட்டாய பாடம் அம்மா காதல் ஒரு வேதம் அம்மா கட்டாய பாடம் அம்மா ஊரெல்லாம் தாளம் போடும் உல்லாச ராகம் அம்மா கல்யாணம் பூக்கள் ரெண்டும் கண்ணீரில் மிதக்க விட்டு கதை பண்ணி ஆண்டவன் கண்ணா மூச்சி ஆடுறான் கச்சான் tambah apa saja buah warna kacang
எனக்கு ஒரு இடத்துல 2 கால் பார்வையிலேருந்து அம்மா மாதிரி ஐயா மாதிரி சவரா சாரமாரு போன மாதிரி அம்மா மாதிரி எனக்கு ஒரு இடத்துல 2 கால் பார்வையிலேருந்து நான் ஒவ்வொரு ஆள் உதவிகள் இந்த போட்டிகளை நான் அந்த பாட்டுகளை பாடி சின்ன உதவிகள் ஒரு ஆள் ஏண்டு சின்ன உதவி அம்மா மாதிரி ஐயா மாதிரி சவரா சாரமாரு சோதனை மேல் சோதனை சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்க அது பூமி சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி சொந்தம் ஒரு கைவிலங்கு நீ போட்டது அதில் வந்தவும் ஒரு விலங்கு நான் போட்டது சொந்தம் ஒரு கைவிலங்கு நீ போட்டது அதில் வந்தவும் ஒரு விலங்கு நான் போட்டது சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்க அது பூமி. புகையிரத்தில் போனால் தான் இப்படியான இயற்கை காட்சிகளை பார்க்க முடியும். பாருங்க, இந்த இடம் எல்லாம் அவ்வளவு அழகாக இருக்குண்டு. நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு கொஞ்சம் தூரத்தில் புளியங்குளம் வந்துடும்னு சொல்லி நான் அதோட வந்து இறங்கிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் புளியங்குளம் புகையிரத நிலையத்தில் நிற்கிறேன். இப்போ நான் அங்கால போய் ஒரு காணொலி எடுக்கிறதுக்காகத்தான் இந்த இடத்துக்கு வந்தேன். நான் அந்த காணொலி என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு பிறகு சொல்கிறேன். பாருங்கள், இந்த புகையிரத நிலையம் ஒரு காடு மாதிரியான இடத்துல நான் அமைஞ்சிருக்கு. இப்படியே இதால் போய் தான் அந்த பிரதான வீதிக்கு போகணும். சொட்டு தூரம் நடந்து போனால் அந்த பிரதான வீதி வந்துடும். இதுலேயே பாருங்க, 2 பக்கமும் பத்தியல் மாதிரி தான் இருக்குது. என்னோட வந்து புகையிரத்தில் இறங்கினாக்கெல்லாம் முன்னும் நடந்து போய் கொண்டிருக்கணும். பாருங்க, இது பிரதான வீதி. இது யாழ் கண்டி நெடுஞ்சாலை. வாகனங்கள் போய் கொண்டிருக்கு. இந்த சந்திக்கு வந்தால் 2-3 கடை வடத்தை இருக்குது. இதில் முல்லைத்தீவுண்டு போட்டிருக்கு. பாருங்கள், அங்கால ஒரு ரோட்டு ஒன்று போகுது. அதால் போனால் முல்லைத்தீவுக்கு போகலாம். இது வந்து புளியங்குளம் சந்தி. பாருங்க, இதுதான் புளியங்குளம் சந்தி. உங்களுக்கு வந்து இந்த கிராமப்புறங்கள் எல்லாத்தையும் நான் எங்களை காணொலியில் காட்டணுன்றதுக்காக நான் இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த புளியங்குளத்தில் நன்னீர் மீன் வளர்ப்பு இடம்பெறுகிறது. அதை செய்து வரால் தம்பா என்ற ஒரு அண்ணா அவரால் தான் செய்து கொண்டு வரார். இவர் ஒரு பொருளியலாளர். நான் ஏற்கனவே காணொலியில் உங்களை அவரை காட்டியிருப்பேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வாழை இலை உற்பத்தி வாழை இலையில் வந்து என்ன உற்பத்தி செய்கிறீங்க? வாழை இலையில் வந்து லஞ்சிட்டு உற்பத்தி செய்த அந்த அண்ணா தான். இப்போ இங்கே வந்து மீன் உற்பத்தி எல்லாம் இருக்குது. இந்த வீடை பார்த்தாலே அழகாக இருக்குது. நிறைய தென்னை மரங்கள், ஒரு இயற்கையோட வந்து வாழ்ந்து கொண்டு வர. நான் இங்கே இப்போ உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்னென்ன அவர் செய்கிறாருன்னு சொல்லி. இந்த இடம் மாவட்டத்தை சொல்கிறேன், புளியங்குளம் தான். புளியங்குளம் புளியங்குளம் புளியங்குளம். நானும் நமக்கு இன்னொரு அடுத்த நெல் விளையிற டைம் இருக்குல்ல, அதுக்கு சூப்பர். அது இல்லை, ஒரு பச்சை பெருமாள் வைக்க போகிறோம். பச்சை பெருமாள் இல்லை, என்ன கவுனி, கருப்பு கவுனி. அது இது கரிசலாங்கண்ணியா? எது இந்த இதில் தெரியுது, மஞ்சள் பூ. இது கரிசலாங்கண்ணி. எல்லாம் மூலிகைகளும் வச்சிருக்கிறீங்களே. அங்கே என்னட்ட இல்லாமல் இருக்கு கூட. இதான் அந்த மட்டை கத்திரிக்காய் அங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. இது சமைக்கலாம் தானே? அப்பா சூப்பர். இதுதான் நாங்கள் சாப்பிட்றோம் கூட. அங்கேயே சமைச்சு சாப்பிட்றோம் நீங்கள்? அதுலேயும் இருக்கு, அங்கேயும் இருக்கு.
சுண்டைக்காய் கட்டு கத்திரிக்காய் அது எல்லாம் ஏய் உள்ளுமா ப்ரௌனி இது வந்து நான் இந்த தாய்லாந்துல இருக்க பார்த்தேன்னா பார்க்குற இடத்துல எனக்கு இந்த தென்னம்பிள்ளைகளுக்கு இடையில இப்படி கிடங்கு வெட்டி கிடங்கு அந்த மேலே தண்ணியில சேவிச்சு போட்டு இதுல இருந்து நாங்க மீன் வளர்க்குறதுக்கு செய்திருக்கேன். மீன் வளர்க்குறீங்களா? 2000 மீன் நான் இங்க இருந்து கொண்டு வந்து நான் புத்தளத்துல இருந்து வேண்டி குஞ்சா கொண்டு வந்து போட்டிருக்கிறேன். இது இப்படி இருக்குது 6 துண்டு இருக்குது இப்படி நீட்டு போல 6 துண்டு இருக்கு ஒரு தென்னம்பிள்ளையில இருக்குல்ல. அது பிறகு இதுல எனக்கு இப்ப இறால் வளர்க்கறதுக்கு அந்த துள்ளி கொண்டு திரியணும் இல்லை சின்ன சின்ன குட்டியா நிக்கலாமே. இந்த அப்ப இத வந்து இப்படியான ஒரு வேலை திட்டத்தால இது மேல இதுல ஒரு புளியொண்டு வந்துட்டு நான் ஜூலைல கொஞ்சம் பெரிய மீனா வந்துடும். இது கீழுக்கு நான் ஒரு சிமெந்து போடுற பிளான் ஒன்று இருக்குது எனக்கு. கீழுக்கு சீமெந்து போடணும் போட்டா அப்ப தண்ணியை கீழே தான் இழுக்கிறது. இந்த இழுக்கிற தன்மை இல்லாம இப்படி காயாம இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு நாள் இப்ப மீன் குஞ்சு விட்டு எவ்வளவு காலத்துல? இது ஒரு கிட்டடியில கொண்டு விட்டேன் நான் ஒரு 1 month இல்ல 1 month தான் விட்டேன். நீங்க எவ்வளவு காலத்தாலே அது மீன் ஒரு 4 மாசம் 5 மாசத்துல வந்துடும். 4-5 மாசத்துல வந்து இது நான் மேஸ் போட்டோன்னா வந்துடும் உங்களுக்கு. சோளல்ல இருந்து எடுக்கலாம், கோதுமை சோளம் எல்லாம் போட்டு மேஸ் போட்டு விட்டோம்னா வந்துடும் உங்களுக்கு. போடணும். இதுல இந்த பச்சை தாவரங்கள் நாங்கள் சும்மா நான் ஒரு 150 ரூபா கொண்டு வச்சேன்னா இன்றைக்கு நியாயமான இதுல வந்து பெரிய பெரிய இது ஆர்கானிக் ஃபர்டிலைசர் தான். என்னது தாவரம் இது? இது வந்து நான் இந்த நீரை சுத்தி அரிச்சு வச்சிருக்கேன். இந்த நேரம் நீரை சுத்தி அரிக்கிறதுக்கு இது. சரி சரி. இது அக்காச்சியில 5 ரூபா வணியன் வந்து ஒரு 500 ரூபாய்க்கு வணியன் வந்து ஒரு கண்டு 100 ரூபான்னு சொல்லி அவள் கொஞ்சம் கூட தந்தவங்க. அது இன்றைக்கு நியாயமான இடத்த கவர் பண்ணிட்டு கனவேர் எடுக்கி நம்ம அதுல வீடு மாதிரி என்ன போட்டு வச்சிருக்கீங்க? அது வந்து கோழி வளர்ப்பும் ஆடு தான் இப்ப இது இருக்கு. கோழி வளர்ப்புக்கு ஒரு ஐடியா ஒன்று இருக்கு. இதே மாதிரி நிறைய இது வச்சிருக்கிறீங்க வட்டி இது இந்த காணிக்கை இருக்கு. 6 துண்டு இருக்கு. இந்த இருக்கு அங்காளி உண்டு. இங்க ஒவ்வொரு தென்னம்பிள்ளைக்கும் இடையில வச்சிருக்கிறோம். 6 துண்டு 2 தென்னம்பிள்ளைக்கு இடையில அப்படி 6 துண்டா வச்சிருக்கிறோம். சரி. ஆட்டோமேட்டிக்கா மீன்கள் வரும். இங்க 2 குளத்துக்கு போறது மீன்கள் வரும். அந்த கடும் கருப்பான மீனா இல்லாட்டி இந்த ஜப்பான் மீன் போலதான் இருக்கு. ஜப்பான் மீன் போல இது சிலாப்பி. ஜப்பானில சிலாப்பி. ஜப்பான் வந்து கூட இயற்கையா வரும். இது வந்து செயற்கையா வர்றது. மற்ற இதுக்கு இப்ப நான் அடுத்த ஜூலைக்கு பிறகு நான் கீழ் இதை போட்டுட்டு இறால் வளர்க்கலாம். அப்படி இருக்கு. சந்தை வேப்போல எல்லாம் இருக்குமா? அப்பா சரியான சந்தை வேப்பு இருக்கு. என்ன இது இறால் இந்த சின்ன எங்கட இறால் இல்ல. ஒரு 4 இறால் 1 கிலோ. அந்த மோட்டர் இறால் அதை மட்டும் இருக்கிறீங்களா? அது உங்க எடுக்க போறோம். கிளச்சில எடுத்து போட்டு கொஞ்சம் போடுவாங்க. கொஞ்சம் என்ன விலைக்கு வேண்டியது விலைக்கு வேண்டியது. இது ஒரு குஞ்சு விளையாண்டு போட்டு நான் ஒரு 15,000 ரூபாய்க்கு நான் குஞ்சு எடுத்து போட்டேன். 15,000 ரூபாய் எடுத்து போட்டுக்கிறீங்க. இதால நாங்கள் ஒரு இதுல இது வந்து பசலைக்கு பாவிக்கிறாங்க. அது தென்னம்பிள்ளைகளுக்கு இந்த பச்சை தாவரங்கள். இதை நாங்க அப்படி இதாண்டிட்டு கொஞ்சம் முத்தின உடனே தூக்கி வெளியில போட்டுருக்குறோம். அதை போட்டுட்டு அப்புறம் அதை பசலையா பாவிச்சோன்னா சரியான நைட்ரஜன் இருக்குது. இதுக்கும் பயன்படும். கொம்பஸோட உங்களோட ஆட்டு எருவலோட சேர்த்து இதை போட்டோம்னா நல்ல கொம்பஸ் இருக்கு. நைட்ரஜன் கூடுதலா இருக்கும். யூரியாவோட கூட நைட்ரஜன் இருக்குன்னு சொன்னாங்க. நான் ஏற்கனவே கெம்பஸோட சைன் பண்ணியிருக்கோம் நைட்ரஜன் சம்பந்தமா. அப்ப அதை நான் மேம்படுத்துறது தான் இதை யோசிச்சிருக்கிறோம். இது வந்து இந்த இளநீ வந்து கிராஞ்சியில இருந்து கொண்டு நாங்க பூனேரி 7 வருஷத்துக்கு பிறகுதான் இது காய்க்கும். ஆனா அவ்வளவு நல்ல இளநீ, பெரிய தேங்காய் மரம் சின்ன தமிழர் அப்படியே வந்து இது நீ காய்க்க வலிக்கிட்டுரும். இது பெரிய உயரமா போடுறது சாமான். இப்பதான் காய்க்க வலிக்கிட்டு இருக்கு போல. இப்ப காய்க்க வலிக்கிட்டு இருக்குது. இப்ப இந்த பசலைகள் இந்த தண்ணிகள் இருக்கிறபடியா இதுகளுக்கு ஒரு இதுதாங்க. தண்ணிகளுக்கு இந்த வேறெல்லாம் தண்ணி இழுத்து கொண்டே போயிடும். அப்ப இது சரியான ஒரு நல்லது இருக்கு. ஒரு வீட்டிலேயே வந்து நிறைய இதை வச்சிருக்கிறீங்க. என்ன இருக்கு? மீன் இருக்கு, புறாங்கள தென்னம்புள்ள, ஆடு மாடு வளர்க்குறது. இல்ல இன்னும் கணக்க செய்ய இருக்குது. இப்ப நீ எல்லாம் ஒன்றோட ஒன்று தொடர்பட்டதானே. 6 மாசத்துக்குள்ள நான் ஒரு பெரிய அக்ரோ டூரிசம் ஆக்கி போடுவேன். நான் இது செய்ய போறோமா. இதுல வந்து கமுகு வைக்க போறேன், வாழை வைக்க போறேன். ஏன்னா வாழை தேவையன்றபடியா, வாழையில தேவையன்றபடியா கமுகு வாழையில இதுல எல்லாம் வைப்ப முடியும். எல்லா பயிரும் இதுக்கு வருமோ இந்த இடத்துக்கு? இது வந்து மேட்டு நிலம். இது எங்களுடைய அப்பாண்ட
எங்களுடைய அப்பாண்ட அம்மாண்ட தாய் ஆக்கள் காணி தான் இதெல்லாம் ஃபுல்லா. அப்படியே கூட தான் அவ்வளோ காணி இருக்கு. இதுக்குள்ள எனக்கு 2 ஏக்கர் ஒருத்தருக்கு பிள்ளைகளுக்கு பேத்திகளுக்கு புரிச்சு கொடுத்துறாரு. வந்து நான் அந்த இனி செய்ய போற ப்ராஜெக்டுக்கு இப்போ அடுத்த நான் வாழையில செய்துட்டேன். இதான் இந்த வாழையில தண்டு ஜூஸ் செய்யறதுக்கு. வாழையில தண்டில வந்து யூஸ் ஸ்டெம் ஜூஸ்ன்னு சொல்றது. நடுவில் வர ஸ்டெம் எடுத்து அதை நாங்கள் கிட்னி வியாதி நியாயமான வருத்தங்களுக்கு இது சக்ஸஸ் ஆகும். கல்லுவல் எல்லாம் உடைக்கிற தன்மை இருக்குது. அது நாங்கள் வாழைத்தண்டில் எடுத்து கறி பேர் அங்கே ஒரு அடி வாழைத்தண்டு லண்டனில் 5 பவுண்ட். சரியா? அந்த இதை நாங்கள் இங்கே எடுத்து வாழைத்தண்டை எல்லாரும் சும்மா வீணாக்கினோம். அது கொஞ்சம் பேர் தான் அந்த பிஸ்னஸை பண்ண வலிக்கிட்டாங்க. அந்த இதால் 5 பவுண்ட் வருது. என்னென்னா ஒரு கிலோவுக்கு 2500 ரூபா ஃப்ளைட் சார்ஜ். அதால தான் அந்த விலை கூடுதாங்க. அப்போ அந்த இதை நான் ஜூஸ் ஆக போகிறேன். ஜூஸ் அடித்து போட்டு அங்கே நாங்கள் அனுப்பிக்கல. எங்களுக்கு பெஸ்ட் இது வரும், ஒரு இங்கமும் வரும், எக்ஸ்போர்ட்டுன்ற ஒரு ஓரியன்டலும் இருக்கும். அதுக்குரிய மிஷின் தான், அதுக்குள்ள உள்ள மிஷின் தான் இருக்குது. வாழைத்தண்டை சின்ன வட்டி போட்டு இதுக்குள்ளே போடுறோம். போட்டு ஃபர்ஸ்டா இதில் உள்ள கயர் எல்லாம் வெளியில வந்துடும், தண்ணி எல்லாம் கீழே போயிடும். கயர் எல்லாம் வெளியில வந்து தண்ணி அந்த கயர் மற்ற இதுகளெல்லாம் வெளியில வரும். இதே எடுத்து போட்டு திருப்பி இதை கொஞ்சம் டைட் பண்ணி போட்டு திருப்பி அதுக்குள்ள போட்டோம்னா சின்னனா 2 தரம் பால் புளிகிறோம் இல்லை, அதை போல இதை புளிஞ்சு போட்டு 2 தரம் எடுக்கலாம். 2 தரம் எடுக்கலாம். எடுத்து போட்டு இதுல வாரதை எடுத்து நாங்கள் இதோட சாணியம் போட்டு வைப்பீங்கன்னா மண்புழு புக்கன்னு வந்துடும். அதுக்கு உரமாகவும் பாவிக்கலாம். இதுல நிறைய இது இருக்கு. ஆமாம் டெக்னாலஜி. இதுல இப்போ எங்களுக்கு மாவும் எடுக்கிற பிளான் ஒன்று இருக்குது. வாழை இதுல கேக் ஒன்று செய்யலாம் தெரியுமா உங்களுக்கு? வாழையில வந்து வெஜிடபிள் கேக் நீங்க சாப்பிட்டு இருக்கிறீங்க. வாழைப்பழம் நாங்க செய்யலாம். அது சிம்பிள். வாழைப்பழத்துல கேக் செய்யலாம். அதுல அது நல்ல டேஸ்ட். அந்த பட்டர் கேக் இருக்குது, அதை விட டேஸ்டான சாமான் இந்த வாழைப்பழத்துல கேக். நீங்க செய்தாப்பதான் சாப்பிட்டு பார்க்கணும். அது அடுத்த வாழைக்காயை எடுத்து போட்டு சிப் பார்க்கலாம். அதை காய விட்டு போட்டு ஆக்கள்கிட்ட உள்ளூர் உற்பத்தி நிறைய வச்சிருக்கிறீங்க. அதை எடுத்து அதுகளுக்கான மிஷின்கள் எல்லாம் இப்போ ரெடியா இருக்குது. மாவாக்குறது, ட்ரை பண்றது எல்லாத்துக்கும் மிஷினா இருக்குது. அது வந்து இருக்கா? இருக்கோ? இது வந்து வாழை நாரை எடுத்து போட்டு இப்படியே நாரை இதுக்குள்ள வாழை தண்டு அந்த சைட் இது இருக்கு மட்டை அதை கொடுத்து போட்டு நூலாக்கலாம். நூலா எடுத்து போட்டு இது வந்து மேல 1 வருஷத்துக்கு மேல அந்த சாமான்கள் எடுத்து இப்பதான் நல்ல காலமா ஏதோ சரியில்லை. இப்பதான் ஒன்றா நான் ப்ரோசஸ் பண்ணி கொண்டு வரேன். இது நான் நினைக்கிறேன் விதின் 6 மந்த்ல முழு செயற்பாடுகளும் உங்களுக்கு சக்சஸ் ஆக்கலாம். என்னென்ன நான் இப்போ கொஞ்சம் வேலியல் திட்டம் இருக்குது. அதில் எல்லாம் சக்ஸஸ் ஆகினோடனே இதை துவங்கிடுவோம். இப்போ நான் யார்கிட்ட உதவியும் இதுவரையும் எடுத்தது கிடையாது. நான் இப்போ சொல்லினா நாங்கள் வெளிநாட்டில் இருந்து உதவிகள் உங்களுக்கு செய்யலாம், நாங்கள் செய்யலாம். ஒரு பார்ட்னர்ஷிப்பாக ஒரு ஷேர் ஹோல்டிங் கம்பெனிஸாக செய்யலாம் கொள்றாமண்டு என்னட்ட நேற்று முந்தின கதைச்சிருக்கணும். இப்போ கொஞ்சம் ஒரு டிமாண்ட் ஒன்றோடு உருவாக்கியிருக்கணும். மற்ற சனத்துக்கு மல்லிகை கொடுத்து சனத்தை இப்போ நான் தனியாக உழைக்கணும். நான் வடிவான டெக்னாலஜி கொடுப்பேன். இனி எனக்கு ஒன்றுமே பெருசாக தேவையில்லை. எனக்கு 10 கிலோ விற்றாலே எனக்கு ஒரு நாளைக்கு நல்ல வடிவான சாப்பாடு காணும் ஐயா பூ. அப்போ ஆனபடியாக நான் சனத்துக்கு ஒரு செயற்பாடு இருக்கும். சனம் நாங்கள் எந்த நாளும் அப்படி இப்படி இருக்க தேவையில்லை. வெளிநாட்டில் இருக்கிற நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு மோட்டர் சைக்கிள் பண்ணுற நேரம் ஒரு 500 கண்டு மல்லிகை கண்டு கொடுங்க. இதுதான் எங்களோட எக்கானமிக்கை வளர்ப்போம் இருந்தால் நாங்கள் இன்றைக்கு 100 ரூபா கத்திரிக்காய் இங்க விக்குதாண்டா, பொருளாதாரத்தையா நாங்கள் வளர்ந்தோம்னா அவங்க எங்கள்கிட்ட வந்து நிப்பாங்க. காசு எங்கள்லயே தாங்கி நிப்பினோம். சரிமா? எங்கள்ல தாங்கி இது பொன் விளையிற பூமி. அதை நாங்க அநியாயமாக்குறோம். இந்த பொன் விளையிற பூமி என்றது சும்மா போய் அங்க இருந்து போட்டுட்டு அப்படி இப்படி என்ன கதைகள் எல்லாம் கதைக்கிறாங்க. முன்னுக்கு போங்க சொன்ன அது சரி இல்லை, உங்களுக்கு நியாயம் தெரியா. இங்க நாங்கள் இவ்வளவு காலம் இருக்கிறோம். நாங்களும் ஒரு ப்ரொஃபஷனல் டீம் ஒன்று உருவாக்கி இருக்கிறோம். அதன் மூலமா நாங்கள் இந்த செயற்பாடுகள் எல்லாத்தையும் இப்போ ஸ்டார்ட் பண்றோம். அதுக்கு பிறகு தான் நான் எனக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் டீம் ஒன்று இல்லாமல் இருந்து இப்போ நல்ல மேனேஜ்மெண்ட் வவுனியா கேம்பஸும் யாழ்ப்பாண கேம்பஸும் சேர்ந்து நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் டீம் ஒன்று உருவாக்கி அந்த நொதர்ன் டெவலப்மெண்ட் கவுன்சில்னா அந்த இது மூலமாக கன்சல்டன்சி ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் எங்களோட பங்குகளை கொடுத்து இப்போ எங்களுக்கு ஒருங்குணைஞ்ச ஒரு விவசாயி என்ற செயற்பாடாக நாங்கள் புரோக்கர் இல்லாமல் ஒரு தரகர் இல்லாத செயற்பாடுகளை நாங்கள் செய்கிறதுக்கு யோசிச்சிருக்கிறோம். இப்போ உங்களோட தொடர்பு கொள்ளணும்னா தொடர்பு இலக்கத்தையும் ஒரு சொல்லி. ஆமாம், நான் இந்த தொடர்பு சும்மா தம்பாண்டு அடித்தாலே வரணும். நார்மலா அது 3 தரமகள் 153 963. நன்றி. ஓகே.